Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவுனில் இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி நம்பர். ஸோ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிங்குலர் நம்பர், இன்னொன்று ப்ளூரல் நம்பர். இப்போ ஒரு நவுன், ஒரு பெயர் சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எண்களின் அடிப்படையில் பிரிச்சிங்க அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒருமை அப்படிங்கிறது எதில் வரும்? அந்த நவுனோட பேர் சொல் வந்து ஒரே ஒரு பொருளாக இருக்குன்னா அதை ஒருமையும், நிறையா தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து பன்மை அப்படின்னும் சொல்லலாம். இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ப்ளீஸ் கிவ் மீ யோர் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் புக் அப்படிங்கிறது தான் நவுன். இந்த நவுன் இங்கே சிங்குலராக இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ப்ளீஸ் கிவ் மீ யோர் புக்ஸ். ஸோ இதில் வந்து நவுன்கிறது புக்கு, இந்த இது வந்து இப்போது ப்ளூரலாக இருக்குது. இப்போது நம்பர் புக்குங்கிறது ஒரே ஒரு பொருளை மட்டும் இங்கே குறிக்கிறதுனால அது சிங்குலர் நம்பர்னும், புக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறிக்கிறதுனால அதை வந்து ப்ளூரல் அப்படின்னும் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து ஒரு நவுன்லேருந்து இன்னொரு நவுனுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடிய அந்த எஸ்ஸை வச்சு தான். இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாய், மேன், டாங்கி, சேர், டெஸ்க் இதெல்லாம் வந்து சிங்குலர் நம்பர் கீழே வருது. அதே இது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாய்ஸ், மென், டாங்கீஸ், சேர், டெஸ்க்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லணும். ஸோ இதில் சில வேர்ட்ஸ் பாருங்களேன், லாஸ்ட்டாக எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மேன் அண்ட் மென்னுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்களேன், ஒரு லெட்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது நிறையா டைப்பில் சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு சிங்குலராக இருக்க நவுனை ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணும்போது நிறையா விதமாக அந்த வார்த்தைகள் மாறுது. ஸோ அது எப்படி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு போகலாங்க. பாயிண்ட் அவுட் த நவுன்ஸ் இன் தீஸ் சென்டென்சஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்சஸில் நம்மளை வந்து நவுன்ஸை பாயிண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பெயர் சொல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெயர் சொல் சிங்குலராக இருக்கா இல்லை ப்ளூரலாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்க்கலாம். த பாய்ஸ் ஆர் ரைட்டிங் இன் த காப்பி புக்ஸ். இதில் பாருங்கள், பாய்ஸ், காப்பி புக்ஸ் இது ரெண்டுமே நவுன்ஸ் தான். ஸோ ரெண்டையுமே அண்டர்லைன் பண்ணியாச்சு. இதில் வந்து எது சிங்குலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சிங்குலர் கிடையாதுங்க, ரெண்டுமே ப்ளூரல் தான். ஸோ அதை நான் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் ப்ளூரல் நவுன்ஸ் வருதோ அங்கெல்லாம் பி போட்டிருப்பேன், எங்கெல்லாம் சிங்குலர் நவுன்ஸ் வருதோ அங்கெல்லாம் எஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். செகண்ட் சென்டென்ஸ், அ லிட்டில் கேர்ள் இஸ் பிளேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கேர்ள்ங்கிறது சிங்குலர், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கவுஸ் கிவ் மில்க். இதில் பாருங்கள் கவுஸ். ஸோ இது ஒரு ப்ளூரல் நவுன். There are many houses in the street. இதில் பாருங்களேன், houses, street ரெண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து houses அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் நவுனாகவும், street அப்படிங்கிறது சிங்குலர் நவுனாகவும் வந்திருக்கு. There are 5 cups on the table. இதில் பாருங்கள் cups ப்ளூரல் நவுனாக இருக்குது, table அப்படிங்கிறது சிங்குலர் நவுனாக இருக்குது. The room has 4 walls and 2 doors. இதில் பாருங்கள் room, walls and doors 3 நவுன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரூம் சிங்குலர் ஒன்னாக இருக்குது, வால்ஸ் ப்ளூரல், டோர்ஸ் ப்ளூரல். ஆல் த இங்க் பார்ட்ஸ் ஆர் நியூ. இதில் பாருங்கள் இங்க் பார்ட்ஸ், இதை பார்த்தாலே தெரியுது எஸ்ஸில் முடிஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு ப்ளூரல் நவுன். ஐ ஹாவ் 3 balls பட் ஒன்லி 2 bats. என்கிட்ட 3 பால் இருக்குது, பட் 2 பேட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பால்ஸும் ப்ளூரல் தான், 3 balls வந்திருக்குது இல்லையா. 2 bats, பேட்ஸும் இங்கே ப்ளூரல் தான், ரெண்டுமே பி அண்ட் பி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேர் ஆர் 7 days இன் அ வீக். இதில் பாருங்கள் 7 days, டேஸ்ங்கிறது இங்கே ப்ளூரலில் இருக்குது, வீக் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் புக் ஹேஸ் 64 pages. இதில் பாருங்கள் புக் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் நவுனாக இருக்குது, பேஜஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளூரல் நவுனாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10 சென்டென்ஸில் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் எதெல்லாம் நவுன்ஸ், அது எந்த நம்பரில் இருக்குது, சிங்குலர் நம்பரில் இருக்கா இல்லை ப்ளூரல் நம்பரில் இருக்கான்னு நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னது தாங்க, ஒரு சிங்குலர் நவுனாக இருக்கக்கூடிய வேர்டை எப்படி ப்ளூரல் நவுனாக சேஞ்ச் பண்ணுறது, என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம் பார்க்கலாம். ஸோ ஒன் சைடு வந்து சிங்குலர் நவுன், நெக்ஸ்ட் சைடு வந்து ப்ளூரல் நவுன் கொடுத்துருக்காங்க. பாய் பாய்ஸ், கேர்ள் கேர்ள்ஸ், ரூம் ரூம்ஸ், டோர் டோர்ஸ், சேர் சேர்ஸ், டெஸ்க் டெஸ்க்ஸ், புக் புக்ஸ், பென் பென்ஸ், டாக் டாக்ஸ், cat cats, horse horses, cow cows, goat goats, crow crows, tree trees, rose roses. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். எஸ்ஸுங்கிற ஒரு லெட்டரை மட்டும் ஆட் பண்ணுறது மூலயமா ஒரு சிங்குலராக இருந்த நவுனை ப்ளூரலாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம லாஸ்ட்டாக எஸ் சேர்த்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். லேஷ் லேஷஸ், ப்ரஷ் ப்ரஷஸ், புஷ் புஷ்ஷஸ், டிஷ் டிஷ்ஷஸ், புஷ் புஷ்ஷஸ், லேட்ச் லேச்சஸ். ஸோ லேட்ச் அப்படின்னா தாழ்பால் சொல்லுவாங்கள்ல, அதான். புஷ் அப்படின்னா புதர். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. பிரான்ச் கிளைகள் சொல்லுவோம்ல, பிரான்ச் பிரான்ச்சஸ், மேட்ச் மேட்சஸ், கேட்ச் கேட்சஸ், வாட்ச் வாட்சஸ், சர்ச் சர்ச்சஸ், விச் விச்சஸ். விச் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சூனியக்காரி, அவங்கள தான் விச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்புறம் கோச், ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆள் தான் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோச் கோச்சஸ். ட்ரென்ச் ட்ரென்ச்சஸ், ட்ரென்ச் அப்படின்னா அகழி, ஒரு பெரிய பள்ளம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச் பஞ்சஸ், பஞ்ச் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு கொத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கலெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த வேர்டு தான் பஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுச் கவுச்சஸ், கவுச் அப்படின்னா ஒரு சோஃபா நம்ம உட்காரோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபுல் கவர்டாக ரொம்ப ஃபர்னிஷ்டாக நல்லா பஞ்சு மெத்த மாதிரி இருக்கதா கவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. பீச் பீச்சஸ், பீச்சுங்கிறது ஒரு வகையான ஃப்ரூட். பெஞ்ச் பெஞ்சஸ், கேஸ் கேஸஸ், ஆஷ் ஆஷஸ், லூஸ் லூசஸ், கிளாஸ் கிளாஸஸ், கிஸ் கிஸ்ஸஸ், பாக்ஸ் பாக்ஸஸ், ஃபாக்ஸ் ஃபாக்ஸஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இஎஸ் அப்படி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்டெல்லாம் ஆல்ரெடி ஷ் சவுண்ட் இல்லைனா இச் சவுண்ட் இல்லைனா ஷ் சவுண்ட் இல்லைனா க்ஸ் அப்படிங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அதாவது எஸ்ஹெச் சிஹெச் எஸ் இல்லைனா எக்ஸ். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால ஆல்ரெடி இதில் ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு இருக்குது. அதனால நம்ம வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணோன்னா அது ப்ரொனன்சியேஷனுக்கு கரெக்டாக வராது. அதனால் இதோட லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா இஎஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த 2 கேட்டகரி மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதில் பல டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த 2 டைப் பற்றி மட்டும் பார்த்துருக்கோம். அதாவது லாஸ்ட்டாக எஸ் சேர்க்கறது, லாஸ்ட்டாக இஎஸ் சேர்க்குறது. இதை தவிர்த்து ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடுறது, எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் போடுறது, ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அது எந்த மாதிரியான வேர்ட்ஸ் அதுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.